நம்ம தத்தியை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த டைம்ல வந்து நிறைய போராட்டங்கள் அங்கே எங்கே வெடிச்சது அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தரெல்லாம் வந்து வேன்ல கூட்டிட்டு போயில கருப்பு சிவப்பு கொடி வச்சுட்டு திமுக ஒழிக அப்படின்லாம் கத்திட்டு போனதெல்லாம் பார்த்து நிறைய பேர் சிரிச்சோம். எனக்கு என்ன அவங்க ஏதாவது காசு கொடுத்து கூட்டு வந்தவங்க யாருக்கு சொல்லணும்னு தெரியாம கத்திட்டு போறாங்கன்னு நினைச்சேன். ஓகே, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க போலீஸ்காரர் ஒரு மாதிரி சிரிச்சாரா, எனக்கு அதெல்லாம் பார்க்கல, இவர் என்ன நினைச்சிருப்பாரு இவங்களை பத்தி அப்படின்லாம் தோணுச்சு. நம்ம அப்படியே கற்பனை குதிரைகளை ஓட விட்டு இவர் என்னடா தத்தி போடா, அவன் கட்சிக்காக போராட வந்துட்டு அவனே ஒழிகன்னு சொல்றீங்களேன்னு நினைச்சிருப்பாருல. சரி, கட்சிகள்னாலே ஆள் கிடைக்கலன்னா காசு கொடுத்து கூட்டு வருது சகஜம் தானே அப்படின்னு நினைச்சு விட்டலாம். பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சட்டசபையும் கூடி 2 நாள் நடந்து போச்சு. இன்னைக்கு ராமநாதபுரம் தொண்டியில ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்தை கொஞ்சம் பாத்துவாங்களேன். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தமிழக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு மிக பண்புடன் ஆர்ப்பாட்டம். டேய், இந்த திமுக கொத்துஸ் எனக்கு ஒரே உண்மை மட்டும் சொல்லிட்டு போடா. உங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு உங்க கட்சிக்காரன் ஒருத்த கூட இல்லையா? இந்த வளர்ந்து கட்டவங்க ஊழல் செஞ்சவங்களை தவிர மிச்சம் யாருமே உங்களுக்காக வந்து நின்று திமுக வாழ்க தாவேக்கா ஒழிகன்னு சொல்றது ஒருத்த கூட கிடையாது. எல்லாருமே காசு கொடுத்து கூட்டு அங்க நிக்கிறதே 10 பேர் தான்டா. அங்க நிக்கிறதே 10 பேர் தான். அந்த 10 பேர் கூட அந்த ஊருக்குள்ள யாருமே இல்லையா திமுக காரியே? இவன் நானே சொன்னாங்க நைட்டு காலையில ஒரு காமெடி நம்மளுக்காக வச்சு வச்சிருப்பாங்க. கடவுளே, 5 வருஷத்துல திமுக ஒண்ணு இருக்காது. அது தெரிஞ்சு போச்சு.